வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய குற்றால குறவஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய திருக்குற்றால குறவஞ்சியிலிருந்து சிங்கன் வருகை குறித்து பார்க்கலாம். சிங்கன் சிங்கி அப்படின்னு குறவன் குறத்தியை குறிப்பிடுவாங்க. அதில் குறவனுடைய வருகை, அதாவது சிங்கனுடைய வருகை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். கவிஞர்களுடைய பாமாலைகள் இதையெல்லாம் அணிந்த அந்த திரிகூடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள், அந்த சிவபெருமான், அவருடைய அருளை பெற்றவள் வசந்தவல்லி. அந்த வசந்தவல்லி இடத்துல குறி சொல்லிட்டு பொன்மாலை மணிமாலை இதையெல்லாம் அணிந்து கொண்டு வாய்ப்பேச்சிலே வல்லவளான அந்த குறவஞ்சி என்ன பண்ணுறான்னா குற்றால நகரம் முழுவதுமாக திரிந்து கொண்டிருந்தார். அந்த நாட்களில் அந்த குறவஞ்சியாகிய அந்த சிங்கி அந்த குறத்தியை காணாதனால அவளுடைய காதலனான அந்த குறவன், அந்த சிங்கன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய அன்புக்குரியவளான அந்த சிங்கியை தேடிக்கிட்டு அந்த குற்றாலத்துக்கு வருகிறார். அப்படி வரும்போது அந்த சிங்கனுடைய தோற்றம் அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தால் அப்படின்னா, வக்காவினுடைய மணி, வக்கா அப்படிங்கிறது கொக்கு வகைகளில் பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு வகை. அதனுடைய மணியில் கோக்கப்பெற்ற ஆரத்தை அந்த கழுத்தில் போட்டுக்கிட்டு கொக்கோட சிறகுகளை தன்னுடைய தலையில் சூடிக்கிட்டு புலித்தோளாகிய அந்த கச்சை, புலியினுடைய தோளில் செய்யப்பட்ட கச்சை பெல்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து இடுப்பில் அடுக்கடுக்காக கட்டிக்கிட்டு தன்னை தொடர்ந்த புலியை கண்டதும் அதை பார்த்து அந்த புலியவே ஓட செஞ்சுட்டு தன்னுடைய தோளில் என்ன பண்ணியிருக்கான்னா அம்பரா துணியை தொங்க விட்டுருக்கிறான். அம்பரா துணிங்கிறது இந்த அம்புக்கூடு, அம்புகள்லாம் வைத்திருப்பாங்க இல்லையா, ஸ்டாண்டு மாதிரி, அதை எடுத்துக்கொண்டு வளைந்த தடியும் எடுத்துக்கொண்டு அதே மாதிரி வலை, இந்த பறவைகளை பிடிக்கிறதுக்கு வலையும் தோளில் போட்டுக்கிட்டு 8 திசைகளுக்கும் அடங்காத ஆற்றலுடைய அந்த குழுவன் என்று சொல்லக்கூடிய சிங்கன் என்பவன் குற்றால திரிகூட மலையில் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தான். அப்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்கா என்று சொல்லக்கூடிய அந்த கொக்கினுடைய மணியை சூடியவனாக பெரிய சாகசக்காரியான தன்னுடைய சிங்கி அந்த குறத்தி மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழியை தேடிக்கிட்டு ஆற்றல் மிக்கவான புலி கரடி முதலவைகள்லாம் நடுங்குமாறு அப்படியே வெறுத்து பார்த்தவாறே சத்தம் போட்டுக்கிட்டு குருவி கொக்கு அதையெல்லாம் பிடிக்கிறதுக்கான அந்த கண்ணி வச்சு பிடிப்பாங்க, அதையும் கையில் கொண்டவனாக அப்படியே துள்ளு நடை நடந்து கொண்டே திருகுட மலை குறவனான அந்த சிங்கன் அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அப்படி அந்த கொக்கை தன் சிறகிலே சூடிக்கொண்டு குருவிகளை வேட்டையாடிக்கிட்டு அந்த கையில் ஈட்டி கொண்டுக்கிட்டு வர்றான். அந்த குறவன் வைத்திருக்கக்கூடிய அந்த சிங்கன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈட்டி எப்படி இருக்குதுன்னா பெண்களினுடைய கண்களை போல் இருக்கின்றது. பெண்களுடைய கண்கள் எப்படி கூர்மையாக இருக்கும், பார்த்தவங்களை கவர்ந்துருப்பு இல்லையா, அந்த மாதிரியான ஈட்டியை வைத்திருந்தானா. அது மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்காக கச்சையை இடுப்பில் கட்டியிருக்கிறான். துடிக்கக்கூடிய அவனுடைய மீசையை அப்படியே முறுக்கிக்கிட்டு 8 திசைகளிலும் அடங்காத அந்த குழுவச் சிங்கனாகியவன் அந்த திரிகூட சிங்கன் அப்படியே வந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த நேரத்தில் பறந்து வரக்கூடிய வண்டுகளினுடைய இசை ஒளி சிங்கத்துடைய முழக்கத்தை போல கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த திரிகூடத்து இறைவனுடைய நாட்டில் ஒவ்வொரு நேரத்திலையும் புகுந்து சிறந்த விளைவயல்களிலே கண்ணி குத்தி பறவை வேட்டைகளாடியும் நாய் போல தடம் பார்த்து பூனை போல பதுங்கி இருந்து நரி போல பம்மி கொண்டிருந்து பேய் போல பின்தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பறவைகளையும் விலங்குகளையும் அவன் அப்படியே வேட்டையாடி கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட வேட்டையாடக்கூடிய திரிகூட சிங்கன் என்று சொல்லப்படுகின்ற குழுவன் நானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக அப்படியே வந்துக்கிட்டு இருந்தான் அந்த சிங்கன். அந்த சிங்கன் என்ன சொல்கிறான்னா, தேவர்களுக்கும் அறிவதற்கு அரியவர், தேவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாதவர், அயன் அரி அரண் ஆகிய அந்த 3 தேவர்களையும் பெரியவர் யார் அப்படின்னா இந்த சிவன் தான். அயன்னா பிரம்மா, அரினா திருமால், அரண் என்றால் சிவன். இந்த சிவபெருமானை தான் குற்றாலநாதர்னு சொல்கிறாங்க. அப்போ குற்றாலநாதர் அப்படிங்கிற தெய்வம் சிவபெருமான் தான். அப்போது அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சித்திர சபையிலே வீற்றிருக்கக்கூடியவராம். இதெல்லாமே அந்த குறவன் சொல்லக்கூடிய மாதிரியே தான் வருது, அதாவது சிங்கன் சொல்லக்கூடிய மாதிரியே தான் வருது. அவனுடைய அந்த சித்ரா நதி சூழ்ந்திருக்கக்கூடிய கோவில் இடத்துலையும் காடுகள்லையும் சோலைகளிலும் கணக்கில் அடங்காத குருவிகளை பிடிக்கக்கூடிய குழுவன் என்று சொல்லப்படுவனும் நானே தான் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அடியவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட சிவாய நமன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 5 எழுத்து மந்திரம், அந்த பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த 5 எழுத்து மந்திரத்துக்கு உரியவர் யார் அப்படின்னா திருக்குற்றாலநாதர் தான்.
அவருடைய அருளை தரக்கூடிய திருநீட்டனை யார் அணிந்து கொள்ளவில்லையோ, யார் சிவபெருமான் அந்த குற்றாலநாதர் தரக்கூடிய அந்த திருநீரை பூசாமல் இருக்கிறாங்களோ அவங்க கைகளினுடைய நரம்பை வெட்டி எடுத்து கிண்ணறங்கிற யாழில் நரம்பாக தொடுத்துக்கிட்டு அந்த பாதகர்கள், அந்த சிவனை வணங்காதவங்கள தீயவர்கள்னு சொல்கிறார், அவங்க தோலை உரித்து அதில் தவில் அடிப்பாங்க இல்லையா, அவற்றை அடித்து கொண்டு பறவைகளை பிடிக்கின்ற குறவன் என்று சொல்லப்படுகின்றவனும் நானே தான் அப்படின்னு சொல்லி அந்த குறவன் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய சடையிலே இளம்பரையே சூடியவன் சிவபெருமான். தலையில் இளம்பிரைனா பிறைநிலா இருக்கும் இல்லையா, அதே சொல்கிறாங்க. அவர் இந்த சிவன் அங்கே குற்றாலத்தில் குறும்பலாவினடியில் இருக்கிறாராம், சின்ன பலாமரத்திலே இருக்கிறாராம். அவருடைய பெருமையினை மனசில் கொண்டு வணங்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க குடுமையை பிடிச்சு அதில் இருக்கிற மயிர்களை எல்லாம் நறுக்கி போட்டு அதை வளமாறி பின்னி பறவைகள் பிடிக்கின்றவன் என்று கூறப்படும் குழுவனும் நானே தான் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கன் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் ஒரு காதணி சங்கத்தால் அமைந்தது, மற்றொரு காதணி தங்கத்தால் ஆகியது. அதாவது சிவன் அர்த்தநாரி தானே, ஒரு பக்கம் பெண்ணும் ஒரு பக்கம் ஆணுமாக இருக்கக்கூடியவர். அதனால ஒரு பக்கம் சங்கால் அமைந்த காதணி, இன்னொரு பக்கம் தங்கத்தால் ஆனது. இப்படி அணிந்திருக்கக்கூடிய வினோதமான இயல்பனையுடையவர் தான் நம்முடைய திரிகூடநாதர். அவருடைய பெயர்களை, நாமங்களை துதித்து திருநீறு சாற்றக்கூடிய வழக்கமுடைய திரிகூடன் அப்படிங்கிற நாமத்தையுடைய சிங்கனும் நானே தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த சிங்கன் குறிப்பிடுறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன். தாருகாவனத்து முனிவர்கள், ஒரு சமயம் தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமானை அழிப்பதற்காக நிறைய ஏவி விடுறாங்க, புலி யானை இந்த மாதிரிலாம் ஏவி விடுறாங்க. அப்போது அதே நேரத்தில் தக்கனு யாகம் பண்ணுறார் இந்த சிவனை அழிக்கிறதுக்காக. அப்போது தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் சிவனை அழிப்பதற்காக ஏவி விட்ட புலியனை கொன்றும், அந்த தக்கன் யாகத்தில் வந்த சந்திரன் அவனுடைய வலிமையை அழிச்சும், அந்த முனிவர்கள் ஏவிய போர்க்குணம் மிகுந்த மத யானையை கொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் தான் திரிகூடநாதர். அவருடைய திரிகூட மலைச்சாரலில் மதங்கொண்ட புலி போல வந்து கொண்டிருந்த சிங்கனுக்கு முன்பாக வஞ்ச பேச்சும் கதையும் பேசிக்கொண்டு தன்னுடைய கையில் ஈட்டியினை தாங்கி கொண்டு எலிகளை துரத்தி கொண்டிருக்கும் வீரனாகிய ஈப்புலின்னு எல்லாரும் கேலியாக பேசக்கூடிய நூவன் அப்படிங்கிறவனும் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஊர்க்குருவியை பிடிக்கக்கூடிய மெல்லிய நெருக்கமான கண்ணி வலை போட்டுவாங்க இல்லையா, அதை வைத்து கொண்டு தனது மனத்துக்குள்ள தன்னுடைய மனசில் இருக்கிறதையும் என்ன நினைக்கிறான்னா, வலிமையான யானையை பிடிக்குன்னு நினச்சிக்கிட்டு அதற்குரிய வழிவகைகளை பலவற்றையும் தன்னோட வரவங்கிட்ட பேசிக்கொண்டு பறவைகளை பிடிக்கக்கூடிய தன்மையுடையவனான நூவனும் வந்து கொண்டிருந்தான். கரிக்குருவியை பிடிப்பதற்குரிய கண்ணியையும் எடுத்துக்கொண்டு காணாங்கோழிகள் அதை பிடிப்பதற்குரிய அந்த பொறி அந்த கருவி எடுத்துக்கிட்டோம். மூங்கில் வில்லினையுடைய குழுவர்களிலே கவண்டன் மல்லன் என்பவர்களைப் போல தன்னை எண்ணிக்கொண்டு விளங்கக்கூடிய அந்த நூவன் என்பவனும் அந்த இடத்துக்கு வந்து கொண்டிருந்தான். அப்போது ஏகனையும் நாகனையும் கூவி அழைத்து கொண்டு எலியனையும் புலியனையும் அதைச்சை எதைச்சை என்று ஏவிக்கொண்டு தன் தோழனான சிங்கனுடன் உறவாடி கொண்டு அழகுள்ள அந்த நூவனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அதே மாதிரி கொட்டகை போடுவாங்க இல்லையா, அந்த கொட்டகைக்கு நட்டிருக்கக்கூடிய தூண்களை போன்று அவனுடைய கால்கள் இருந்துச்சான். ஒட்டகத்தை போல அவனுடைய உடலோட மேல்பாகம் தெரிஞ்சிச்சான். கட்டமைந்த உடலினான திரிகூடன் என்னும் சிங்கனுக்கு முன்பாக கள்ளு குடிச்சிட்டு ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்கும் வாயினையுடைய நூவனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் திரிபுரங்களான மூவகை கோட்டைகள், 3 அரக்கர்கள் 3 கோட்டைகள் அந்த வானத்தில் அசையுமா, அந்த அரக்கர்களையும் அந்த கோட்டையும் அழித்தவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட அவருடைய அழகிய விளை நிலங்களினோடு பாவனையாக அந்த நூவன் பறவைகளைப் போல அதோட குரல் எடுத்து கூவினானா. அந்த பறவையை பிடிக்கணும்னா பறவை மாதிரி ஒளி எழுப்புறான். அப்போது அந்த சிங்கன் அந்த இடத்துல இருந்த ஒரு மரத்தின் மேலே ஏறி நின்று அந்த குரல்களை கேட்டு வந்து வரக்கூடிய பறவை இனங்களை எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பறவைகளுடைய வரவு அப்படியே படிப்படியாக வந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அவங்க பேசிக்கிற மாதிரியெல்லாம் இன்னும் அது நீண்டுக்கிட்டே போகுது. நான் சுருக்கமாக சிங்கனுடைய வருகையை இந்த பதிவில் போட்டிருக்கிறேன். நீங்கள் முழுமையாக வேணும் அப்படின்னா திருக்குற்றால குறவஞ்சி நூலை வாசித்து பாருங்கள். அந்த சிங்கன் எப்படி வந்தான் அப்படிங்கிறது நிறைய பாடல்களில் அது போய்கிட்டு இருக்குது. நான் பாடல்களை பதிவிடலை,
அதற்கான விளக்கம் அது ஒரு பாதி தான் விளக்கம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு நிறைய செய்திகள் இதன் மூலமாக தெரிய வரும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம். எனக்கு நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் நிச்சயமாக பதிவிடுவேன். சில இலக்கண பகுதிகளெலாம் தான் கொஞ்சம் பதிவிடுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஏன்னா இலக்கணத்துக்கெல்லாம் அவ்வளவு விரிவாக உரை சொல்லிட முடியாது. அதனால் இலக்கண பகுதிகளை நான் தவிர்க்கிறேன். மற்றபடி புத்தகங்கள் கிடைத்தது அப்படின்னா நான் விரைவாகவே நான் பதிவிட்டுருவேன். மிக்க நன்றி. நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.